வெல்கம் டு ரூப்ஸ் அண்ட் கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் ரோல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி ஆட்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. இப்போ இதோடையே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் போட்டிருக்கேன். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசித்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தலையை இதில் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல நல்லா இறங்கி உருளைக்கிழங்கு வந்து நல்லா கலர் மாறினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த சைடெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த பகுதி மட்டும்தான் இதுக்கு தேவை. இந்த சைடெலாம் சேர்த்து வச்சுட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் தயாரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். லைட்டாக பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிட்டோம்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்துடும். அது மற்ற டிஷ்க்கு நம்ம வச்சுக்கலாம். இதையும் வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இது போல் எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டர் தான். ஒரு ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து அப்படியே இதில் லேசாக முக்கி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை அப்படியே பிழிஞ்சிருங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டுறக்கூடாது. டக்குன்னு எடுத்துடணும். தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே லேசாக அமுக்கி அந்த தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிருங்க. ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்கிறதுனால சீக்கிரம் பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் மெதுவாக இந்த மாதிரி அமுக்கி எடுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்கை இந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு 4 பக்கமும் அப்படியே கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு 2 கையும் வச்சு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். இன்னொரு ப்ரெட் போட்டு காட்டுறேன். தண்ணியில் நனைச்சிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வந்து சிலிண்டரிக்கல் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டிட்டு ப்ரெட்டு நடுவில் வச்சு இப்படி எல்லா பக்கமும் கவர் பண்ணிவிட்டு 2 கையை வச்சு அப்படியே உருட்டினோன்னா நமக்கு இது போல் சிலிண்டரிக்கல் ஷேப்பில் ப்ரெட் ரோல்ஸ் கிடச்சிரும். இப்போ இது போல் எல்லா ப்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் ப்ரெட் ரோல் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. நம்ம இந்த வடைக்கெல்லாம் போடுவோம்ல அந்த அளவுக்கு எண்ணெய் கொதிச்சிடக்கூடாது. ஒரு மிதமான சூடு வரணும். போடும்போது கவனமாக போடுங்க, தெரிக்கும் கையில். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே இது பண்ணுங்கள். ஹை ஆக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு ப்ரெட் ரோலாக போட்டு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக ப்ரெட் ரோல் சுட சுட ரெடி. இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ப்ரெட்டு வந்து லேசாக ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து நல்லா காரசாரமாக வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த மழை காலத்துக்கு செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நன்றி.